அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கபம் சார்ந்த தொந்தரவுகள் என்ன, கபத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன உணவு முறைகள் சாப்பிட்டா கபம் சார்ந்த தொந்தரவை நம்ம சரி பண்ண முடியும், எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் இப்போ பார்க்கலாம். மிக முக்கியமாக கபம் சார்ந்த தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், கடுமையான சளினால் பாதிக்கப்படுவாங்க. கடுமையான இரும்பல், எப்பொழுதுமே சளி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தன்மை இவைகள் ஏற்படும். அது கூடவே வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தலைவலி, தலையில் நீர் கோத்துக்குது அப்படிங்கிற தன்மை ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஞாபக மறதி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இப்போது இவங்க எல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு சார்ந்த உணவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, நாட்டு சக்கரை சாப்பிட்றது கூட மீடியமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு டீ குடிக்கிற வழக்கம் இருந்தால் நாட்டு சக்கரை போட்டு டீ குடிங்க. அதுவும் அரை, உங்களோட டேஸ்ட்டுக்கு பாதி சாப்பிட்டா போதும். ஓகே, ஆஃப் சுகர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு சார்ந்த இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்றது, அதை ஸ்டாப் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக நிறுத்திடுங்க. ஏன்னா இனிப்பு சாப்பிட்டாலே கபம் சார்ந்த உணவுகள் உடம்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இனிப்பு சாப்பிட்டாலே அது போயிட்டு டைரெக்டாக சளியாக மாறிடும். ஸோ ஆகையினால் இனிப்பு சார்ந்த உணவுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க. அது கூடவே எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு செரிமான தொந்தரவுகள் நிச்சயமாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் வாமிட்டிங் இருக்கலாம். ஸோ ஆகையினால் அந்த எண்ணெய் பண்டங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நன்மையை கொடுக்கும். கபம் சார்ந்த தொந்தரவுகள் என்ன, கடுமையான இரும்பல், கடுமையான தும்பல், எழுந்துக்கும் போதே 4-5 முறை தும்பி, காலையில் எழுந்துக்கும் போது 4-5 முறை எனக்கு தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பிஞ்சு அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் கிடைக்கும் இல்லைங்களா, அதை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை வெறுமனே மிளகுத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு சாலட் மாதிரி அதை சாப்பிடுங்க. லைட்டாக தேங்காய் திருவி போட்டு நீங்கள் சாப்பிடலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அவரை பிஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய், நான் சொல்கிறது முத்தின கத்திரிக்காய் இல்லை, பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு கூட்டாக சாப்பிட்றது, இல்லை வாழைத்தண்டு ஜூஸாக குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நன்மை. அடுத்து நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வாத பித்த கபம் 3 சம்பந்தமான தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே நெல்லிக்காய் சாப்பிடலாம். உடம்புக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குளியல், வாழ்வியல் முறைன்னு சொல்லணும்னா எண்ணெய் குளியலை சரிவர பயன்படுத்துங்க. அதை கடைப்பிடிங்க. வாரத்தில் 1 நாளாவது எண்ணெய் குளியல் எடுங்க. லைட்டாவது எண்ணெய் வைங்க. நான் கம்ப்ளீட்டாக எண்ணெயே வைக்க மாட்டேன், என் தலையில் எண்ணெயே படாதுங்கிறத தாண்டி மிதமான அளவில் எண்ணெய் வச்சு குளிக்க பாருங்கள். அது கூடவே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் காலையில் எழுந்துருங்க. 10 மணிக்கு மேலே எழுந்துக்கிறது வேண்டாம். சூரிய வெளிச்சம் உங்கள் உடம்புல படணும், இது ரொம்ப முக்கியம். சூரிய வெளிச்சம் கபம் சார்ந்த உடல் இருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியம். எல்லாருக்குமே முக்கியம்னு சொல்கிறோம், ஆனால் கபம் சார்ந்தவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா கூடுதலாக தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.